இது வரைக்கும் நீங்கள் சண்டை வீடியோ பார்த்துலையா? பயங்கரமான சண்டை போட்டு இன்னைக்கு ஓஞ்சி போய் அடங்கி இப்போ தான் வந்து உட்கார்ற தலைவலி ரொம்பமா இருக்குது. அது என்ன சண்டைன்னு கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சு காரி துப்புவீங்க அவனை. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஏதாவது ஒன்றுனா ஊரை விட்டு வந்தவன் நீலாம் பேசுறியா, உனக்குலாம் மரியாதையான ஒரு நாதியரி பைபிளில் கேட்குது, அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இல்லை நீங்களே யோசிங்க. அதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக வீடியோலாம் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் வீடியோவாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தூங்கும்போது நம்ம வீட்டில் இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கோன்னா மேல் வீடு இருக்கும், கீழே இருப்பாங்க. ஒரு ஃப்ளாட்டுன்னா இப்படி இருக்கும் வீடு. ஆனால் குழந்தைங்க எல்லாம் தான் நம்ம குழந்தைய வச்சுருக்கோங்க. நிறைய பேர் எல்லார் வீட்லேயும் குழந்தை இல்லாதில்ல. ஆனால் அதுக்கிட்ட சாஃப்டான பொருளாக ஒன்று கையில் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த கொஞ்சம் வெயிட்டான பொருள் குத்தும் போதோ அடிக்கும் போதோ விளையாடுற குழந்தைங்க அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அந்த குழந்தைங்க அப்படி விளையாடுற குழந்தைகிட்ட சாஃப்டான பொருள் நம்ம தான் கொடுக்கணும். அது குழந்தை பண்ணுதுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? விளையாட்டு குழந்தைங்க, ஒரு வயசு ஒரு குழந்தை என்னங்க பண்ண முடியும்? எந்த குழந்தையானாலுமே. ஆனால் இது ஒரு முறை 2 முறை 3 முறை நான் ஏன்னா நைட்டில் எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு வந்து வீட்டில் இருக்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் படுக்கும்போது லுட்டுன்னு சவுண்டு வருது, இல்லை மதிய டைமில் ரெஸ்ட் எடுக்கும்போது சவுண்டு வரும்போது நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒரு டைமுக்கு 2 டைம் எங்கள் தங்கச்சி ஒரு டைம் போய் சொன்னால் வீட்டில் இருக்கவங்க, நான் ஒரு டைம் போயிட்டு பாப்பா இந்த மாதிரி சின்ன பொருள் கொடுத்து சாஃப்டாக இருக்க பொருள் கொடுன்னா இப்படி சாஃப்டாக தான் நானும் சொல்லிட்டு வந்தேன். அதை மீறியும் வரும்போது நான் மேலே ஏறதுக்கு பவுமாரிக்கிட்ட என்ன பண்ணால் கால் பண்ணுறது. கால் பண்ணால் அந்த நம்பர் பார்த்தா சத்தம் வருதுன்னு நினச்சிட்டு கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி பல முறையாச்சு அடங்குற மாதிரி இது கிடையாது. அதன் பிறகு நான் என்ன பண்ணால் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய்ட்டு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாதிரி மேம் இந்த மாதிரிலாம் இது பண்ணிகிட்ருக்காங்க, கஷ்டமாக இருக்குன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள சொன்னாங்க. அது நான் இதில் சொல்ல விரும்பலை, சரிங்களா? அவ்வளோ விஷயத்த சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அதோட ஃபோன் பண்ணுறதில்ல எதுவும் இல்லை. நானும் ஊருக்கு போயிட்டுலாம் வந்துட்டேன். இப்போ என்னடா ஆச்சுன்னா திரும்பவும் அந்த சவுண்டு வருது. இன்றைக்கி கால் பண்ணேன். கால் பண்ணி நம்ம கெத்த ஒரு தலைவர் அப்படியே வீரப்புலி சூரப்புலி நான் தான் இந்த ஊரில் எல்லாம் நான் தான் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா எப்படி என்னவோ சொல்லுவாங்களாம் அந்த கதையாக. அவங்க உள்ளூருக்காரனாக இருந்தால் நீ வெளியூர்லேருந்து ஊர் விட்டு வந்தவ தானே, ஊர் விட்டு வந்த ஏன்றது வந்து தப்பான வார்த்தையா, நம்மளோட சின்ன பையன் வாடா போடான்றது தவறான வார்த்தையாம். ஏய் நீலாம் வந்து ஊரை விட்டு ஊர் வந்தது தானே, என்ன மரியாதை, உன்னெல்லாம் ஊரில் கழுவி ஊற்றுறாங்கன்னா. அதுக்கு நான் சொன்னேன், ஊரில் என்னென்ன கழுவி ஊற்றுறாங்க? எவனது வாசலில் வந்து கழுவி ஊற்றுறானா, இல்லை அசிங்கப்படுத்துறானா, இல்லை கடங்காரம் வரானா, இல்லை வீட்டு வாடகைக்குள்ளே இருக்கணும் ஹவுஸ் ஓனர் வந்து நிற்கிறாரா, இல்லை காலி பண்ண சொல்லி ஏதாவது சொல்கிறாங்களா சொல்லு. அப்படி கழுவி ஊற்றுறாங்கன்னு அந்த வார்த்தை கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுறதை பார்த்து இந்த தலைவன் கழுவி ஊற்றுறாங்களாம் என்ன. எப்படி ஊரெல்லாம் காரி துப்புறது, அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் நேரில் கிடையாது. ஏன்னா என்னோட முகம் தெரியாதவர்கள், என்னை முன்ன பண்ண எந்த விஷயமும் தெரியாதவர்கள் கமெண்ட் இங்கே பாருங்கள், சோசியல் மீடியாவில் வந்துட்டாலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வர்றது தான் வளர்ச்சி. இப்போ அரசியல்வாதிகளே பார்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. அவங்களாம் எவ்வளோ அசிங்கமாக இந்த கட்சியில் இருக்கவங்க இதில் அசிங்கமாக பேசுகிறாங்க, இதில் இருக்காங்க எல்லாத்தையும் அதெல்லாம் கண்டுக்கிட்டு இருந்தால் அவங்க மேலே வர முடியுமா? அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ள வந்துட்டோம். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, தப்பாக பேசுகிறவங்க இருக்காங்க, ரைட்டாக பேசுகிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டு ஃபீல் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா நமக்கு யூடியூப் சேனல்லேருந்து இது மாதிரி சில்வர் பட்டன் வந்திருக்குமா சொல்லுங்கள்? அப்படி சில்வர் ப்ளே பட்டனும் வந்துருச்சு. இது எனக்கு பெரிய ஹாப்பி, சந்தோஷம். இது ஏன் சொல்ல வரேன்னா, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அவ்வளோ நல்லப்படுத்தினாலும் நமக்குன்னு ஒரு கிஃப்டாக இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஹாப்பி. இதெல்லாம் வந்து ஒரு அவார்டு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இது மட்டும் இல்லை, நம்மளும் ஒரு நாள் வளர்ந்துட மாட்டோமா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டுருக்கோம் இல்லையா? அதுதான் உண்மை. இதுங்களாம் தெரியாத மூதேவி அரைமெண்டல் முழுமெண்டல் முக்காமெண்டல் எல்லாம் என்னை கமெண்ட் செக்ஷனில் தப்பாக திட்டுறதை வச்சு, நான் வீடியோ போடுறத வச்சு, இதை வச்சு ஒருத்தன் வந்து பேசுகிறான், உன்னை ஊரில் காரி துப்புறான்னா இது எந்த விதத்தில் எடுக்கும்? அதுவும் ஆண்கள் இல்லாத வீடு, ஆண்கள் இல்லை அந்த டைமில் வந்து இவர் கெத்தை காமிக்கிறாராம், கொத்துறாராம், டி போட்டு பேசுனா பெண்கள்கிட்ட வச்சுட்டு என்ன ஆகும் தலைவனுக்கு தெரியல. எப்படி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லி மறைச்சான், ஏதாவது ஒரு சின்ன சத்தம் வந்ததுனாலே உடனே ஆளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு காரில் 10 பேர் 5 பேர் கொண்டு வந்துடுவான் தலைவன். ஏன்னா கேட்க போனால் உனக்கு என்ன ஆள் இருக்காங்களா, நீ இந்த ஊரான? ஐயோ நம்மளாம் வந்து பயப்படாத கெத்தா தனி ஆளா ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுறாள். என்னால் முடியலன்ட்டு ஆள் வச்சு பேசுகிற ஆள் நான் கிடையாது, ஆளை கூட்டிகிட்டு வந்து பயப்படுத்துகிற ஆள் நான் கிடையாது, சரிங்களா? ஆனால்
ஒரு ரோசம், சூடு, சொரணை, மானம், ஈனம் இதெல்லாம் எதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? ஊர் விட்டு ஊர் வந்ததெல்லாம் அசிங்கமா சொல்லுங்கள்? இல்லை ஊர் விட்டு ஊர் வந்து நம்ம வாடகை கொடுக்க முடியல, அட்வான்ஸ் கட்ட முடியல, இல்லை ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ண சொல்கிறாங்க, இல்லை கடங்காரன் வந்து வீட்டில் நிற்கிறாங்க, இல்லை பக்கம் அக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது சொல்கிறாங்கன்னா தான் நான் அசிங்கப்படணும் இல்லையா? ஆனால் இதே வரைக்கும் ஹவுஸ் ஓனர் சைடாக இருக்கட்டும், எந்த கடங்காரனாக இருக்கட்டும், எவனும் அந்த மாதிரி என் வீட்டாண்ட வந்து நின்னதில்லை. சரிங்களா? அந்த மாதிரி ரோசமாக கித்த வயற எப்படி கமெண்ட் செக்ஷனில் மட்டும்தான் என்னை தவறாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா அவசரம்? அது எனக்கு தெரியாதவர்கள். அப்படியே நான் இப்படி எங்கேயாவது போனால் பார்த்தாக்கா நீங்கள் தானே அந்த இன்ஸ்டாவில் இருந்துங்க. அவன் மறைய தான் அப்படி பேசுவான். எப்படி மறைய தான் கமெண்ட்டில் அசிங்கமாக திட்டுவானுங்க, நேரில் வந்து இப்படி தான் பேசுவானுங்க. இதுதான். ஆனால் ஒரு வீடியோவில் திட்டுறதை வச்சு ஒருத்தவன் வந்து வீட்டில் சண்டை பக்கத்து வீட்டு சண்டைக்கு வந்து எனக்கு சிரிப்பதாக வருது. என்ன சொல்கிறது, புரியாத ஜென்மதெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் சண்டை போடும்போது நல்லா பெரிய லென்த்தாக வீடியோவில் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணப்படும். அது மட்டும் இல்லை, இன்னும் கண்டிப்பாக இன்னொரு சண்டை வரும். அதை வந்து இப்படி வீடியோலாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா லைவ் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த செங்கல்பட்டில் வந்து ஒரு பெண்களுக்காக நான் ஒரு வீடியோ எடுத்தேன் தெரியுமா? அப்போ அப்படி தான் அவன் அப்படி தான் அந்த ஆள் பெரிய கெத்தா நான் தான் அப்படின்னு அவன்கிட்ட காரு பயங்கரமாக ஒரு அரசியல்வாதி இருக்கே. அந்த ஆளே வந்து என்கிட்ட மோதறான். நடு ரோட்லேயே நான் ஒத்தால யாருக்குமே ஃபோன் பண்ணாத அதை லைவாக போட்டு விட்டு எத்தனை சேனலில் வந்தது, நியூஸ் சேனலில். எப்படி நியூஸ் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் பார்ப்பீங்க. என்னோடய சேனலில் மட்டும் இல்லை, நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் வர மாதிரி பண்ணுவேன். இது எதுக்காகனா, இனிமேல் யாரும் இந்த ஊர் விட்டு வந்து வேலைக்காக வரவங்களும் இருக்கட்டும், ஏன் ஊர் விட்டு வந்து நாளைக்கே இந்த ஊரில் நான் இடம் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன் அப்படி இருந்தால் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஆதார் கார்டுலேருந்து பேன் கார்டுலேருந்து எல்லா கார்டும், ரேஷன் கார்டும் எல்லாமே இந்த ஊரில் தான் இருக்குது. இங்கே பார், இப்போவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஊர் விட்டு வந்தவங்கள கேவலமாக பார்க்குறதோ அசிங்கமாக நினைக்கிறதோ, நம்ம தான் இங்கே எல்லாம் கெத்து, நமக்கு தான் ஆள் சப்போர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. உனக்கு 10 பேர் இருந்தால் எங்களுக்கு 4-5 பேர் இருப்பாங்க. சரியா? அப்படியே ஆளே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களாலேயும் முடியும். ஏண்டா ஊர் விட்டு ஊர் வந்து கெத்தா கடங்கண்ணி இல்லாமல் சம்பாரிச்சு தில்லா பிழைக்கிற எங்களுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களை என்ன சொல்லட்டும்? அதனால் மக்களே, யார் யாரெல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்களோ, ஏன் அரசியலில் வந்து நம்ம கருணாநிதி சாரு தாத்தா நம்ம இவங்கெல்லாம் வந்து வெளியூர் தானே, ரஜினி சார் வெளியூர் தான், இன்னும் ஆக்ட்ரஸ் இருக்குது, அரசியல்வாதி எல்லாமே வெளியூர் தாங்க. வெளியூரில் வந்து இங்கே இருந்து சம்பாரித்து அவங்கவுங்க முன்னுக்கு வந்தவங்க தான். இதில் அசிங்கப்பட வேண்டியது ஏதாவது இருக்கா? இல்லையே. எப்போவுமே தான் தான்ன்ற கர்வம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்போவுமே என்னை இப்படி தான் மரியாதையாக நடத்தணும், என்கிட்ட இப்படி தான் பேசணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மரியாதைன்ற வந்து நம்ம கேட்டு வாங்கக்கூடாது. என்ன நீ இப்படி தான் வாங்க போங்கன்னு தான் பேசணும், என்ன இப்படி தான் சொல்லணும் அப்படின்றது வந்து சத்தியமாக அது மரியாதை கிடையாது. தானாக கேட்டு வாங்கிறது மரியாதை கிடையவே கிடையாது. மரியாதைன்றது அடுத்தவங்க நமக்கு கொடுக்கறது தான். வாங்க போங்கன்னு சொல்லணுமா, வாடா போடன்னு சொல்லணுமா, இல்லை என்ன ஏதுன்னு ஆப்போசிட் பார்ட்டி நமக்கு கொடுக்கணும். அதை நீ என்னை இப்படி பேசுன்னு சொல்லிட்டு மிரட்டுறதோ இல்லை குதிச்சிட்டு கெத்தாக வர்றதோ அதுக்கு பேர் மரியாதை கிடையாது. சரியா? தயவு செஞ்சு இது மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களை மாற்றிக்கோங்க. ஏன்னா ஒரு பெண்ணு வீட்டில் தனியாக இருக்கும்போது இவ்வளோ இறைச்சல் போட்டோ சத்தம் போட்டுக்கிட்டு வந்தாலே அது தவறு, முதல் தவறு. அதுவும் அடிக்கிற மாதிரி ஏழிக்கிட்டு வந்தால் அதை விட தவறு. எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து தனியாக இருக்கும்போது பிரச்சனை பண்ணுறதே முதல் தவறு. நீ எப்படி வேணாலும் ஒரு ஆண்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த பேசு தவறில்லை. ஆனால் ஒரு பொம்பளைங்க தனியாக வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆண் வந்து பேசவே கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்த நீ பண்ணியிருக்கணும் போது கேஸ் கொடுத்தா என்ன செக்ஷன் ஆகும் தெரியுமா? அதனால தான் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இன்னொரு பிரச்சனை கண்டிப்பாக வரும், வரலனாலும் வரும், 100% வரும். அப்புறம் ஹவுஸ் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே அவங்களும் அதனால் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக சிரிப்பு வந்துருச்சு. நான் பேசுனது வச்சு வேறு எதுவும் இல்லை, பார்த்துக்கலாம். அதனால் வந்து அசிங்கம் அவமானம்னு நினைக்கிறத வந்து ஊர் உலகத்தில் வந்து முகம் தெரியாதவங்க பேசுறது சத்தியமாக அசிங்கமாக நான் எடுத்துக்க மாட்டேன். எவனாவது வந்து வீட்டு முன்னாடி நின்று சத்தம் போடுறது, நம்ம ஒருத்தர் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அது தவறு. அதனால் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் வளர்ந்து கொண்டே தான் இருப்பேன். சில்வர் பட்டன் வந்து விட்டது நமக்கு. இது உங்கள்கிட்டையும் ஓப்பன் பண்ணி காட்டிடலாமா?
இதை ஓப்பன் பண்ணி காட்டிடலாமா? டண்டடா, இங்க பாருங்க சில்வர் பட்டன். நமக்கும் சில்வர் ப்ளே பட்டன் வந்து விட்டது. அது வந்து செம்ம ஹாப்பி. இது வந்து மேலே ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளோட அந்த சர்டிஃபிகேட் யூடியூப் சேனல். இதுதான் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன். நீங்கள் பாருங்க, எனக்கு செம்ம ஹாப்பி தெரியுங்களா? எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் நம்ம ஒரு பக்கத்தில் வளர்ந்துட்டு இருக்கோம்ல. என்றைக்குமே பேசுகிறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். பேசுகிறவங்கன்னா கண்டிப்பாக நம்ம வளர முடியாது. தூற்றுவோர் தூத்தட்டும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளை வந்து தூத்திக்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம கிளியரன்ஸ் ஆகிட்டே இருக்கும், நல்லா இருக்கும் லைஃப்பில். அதனால வந்து அடுத்தவன் திட்டுறான், அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே உட்காரல மாட்டேன். வீடியோ போகிறதுல 1000 பேர் நல்லவங்க திட்டுவாங்க, கெட்டவங்க திட்டுவாங்க. அதை பற்றி பார்த்துட்டு இருந்தால் நம்ம லைஃப் எப்படிங்க? நாளைக்கு ஒரு கஷ்டம்னா யாராவது வந்து செய்ய போகிறாங்களா, பண்ண போகிறாங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போங்க சொல்லுங்களேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அந்த பிரச்சனையான வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். என்ன வேணால் அதை அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நியூஸ் சேனலில் டக்குன்னு அதை எடுத்து அதில் இது பண்ணிவிடுவாங்க. அதை ப்ராப்பராக போடணும் இல்லையா? ஏன்னா இன்னும் என்ன பிரச்சனை வருது அதெல்லாம் வீடியோ எடுத்து லைவாக அப்டேட் பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஏன்னா அதெல்லாம் அப்டேட் பண்ணும்போது எனக்கும் பெஸ்ட்டு தானே. சண்டைக்கு சண்டையும் ஆச்சு, ஒரு மக்களுக்கு ஒரு பொது அறி இதுவாகவும் ஆச்சு. இது இப்படி பேசக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது, ஊர் விட்டு வந்தவங்க சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கும் ஒரு உணர்வு ஆச்சு. எனக்கும் அதுலேருந்து மந்த்லி சேலரி வந்த மாதிரியும் ஆச்சு. எல்லாத்துலேயும் இருக்கணும்ல, அதுக்கு தான். ஓகே, அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கணும் அழகா. இன்னும் 10 மில்லியன்லாம் எப்போ வரப்போதோ தெரியல. கோல்டு பட்டன் வாங்கணும் ஆசை. நீங்களாம் இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்காது இல்லை, அதுதான். பாய்.